யாதொன்றும் செய்யாது ஏமாற்று வேலையை மட்டும் செய்யும் நிறுவனத்தின் விரிவாக்க திட்டத்தை நான் கடுமையாக எதிர்க்கிறேன். மேலும் தொழிற்சாலையால் மிகப்பெரிய அளவில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுமே தவிர வேறொன்றும் நடக்கப் போவதில்லை என்று, மேலும் இந்திக்காரர்களுக்கு லட்டு என்ற வேலை வாய்ப்பும் மண்ணின் பூர்வ குடிகளுக்கு உள்ளூர் மக்களுக்கும் அல்வா என்றுதான் கிடைக்கும் என்று திரு வருவாய் அலுவலர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இது நான் பேசுறது இருக்கு, நீ கேட்கலன்னு தெரியுது. முன்னாள் ஊராட்சி மன்ற கவுன்சிலர். இங்கு காட்டுப்பிள்ளி பஞ்சாயத்தில் காமராஜ் துறைமுகத்துக்குள்ள ETTPL 6 MMTP-இருந்து 3 MMTP-இருந்து 6 MMTP-யாக கையாளும் திறன், கடல் திரவ முனையத்தை கையாளும் திறனுக்காக பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் காட்டுப்பிள்ளி பஞ்சாயத்தில் இன்று நடைபெற்றது. என்னுடைய முழு எதிர்ப்பு பதிவு பண்ணியிருந்தேன். காரணம் என்னென்றால், இத்துறைமுகம் முன்பு அமையும் போது இம்மக்களுக்கு எந்த ஒரு மக்கள் கிட்ட கொடுத்த வாக்குறுதிகள் எந்த ஒரு வாக்குறுதி நிறைவேற்றவே இல்லை. மீண்டும் இதே கூட்டத்தை அமைச்சு அதே கருத்துக்களை தெரிவிக்கும் போது நாங்கள் முழு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். வேலை வாய்ப்பிலும் சரி, சுற்றுச்சூழலும் சரி, இந்த மக்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு என்பதை இவர்கள் மாவட்ட ஆட்சி முன்பும் வருவாய் அலுவலகம் முன்பும் முன்வைக்கிறது. இந்திக்காரர்களுக்கு உள்ளூர் மக்களுக்கும் சரி வேலை வாய்ப்புலேருந்து முக்கியத்துவம் கொடுக்காம இந்திக்காரனுக்கு வேலை கொடுத்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் பெருக்கியிருக்காங்க. அதனால இத்திட்டத்தை முழுமையாக எதிர்த்து உயர்த்து வருவாய் அலுவலருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் மனுவாகும். இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, நாங்க பேசுறத வருவாய் அலுவலர்கள் வந்து நான் முழுமையாக பதிவு பண்ணும்போது அவர் உட்கார்ந்து போனை மட்டும் தான் பார்த்துக்கிறத தவிர நான் பேசுனதா செவில சுத்தமா வாங்கவே இல்லை. மீண்டும் அவருக்கு நான் பேசுனதா மனுவா கொடுத்துருக்கேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.